ஹலோ, வணக்கம் அனைவருக்கும். நாம எக்ஸாம் கொஞ்சம் பக்கத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் என்ன பண்ண போறோம்னா, ஒரு டாபிக் ஸ்பெசிஃபிக்கா எப்பவுமே நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்க மொத்தமா டெஸ்ட் போடுறதை விட ஒரு பர்டிகுலர் டாபிக் எடுத்துட்டு அந்த டாபிக்ல 20 கொஸ்டின் 30 கொஸ்டின் போட்டு பழகுறது நல்லது. சரிங்களா? இப்ப என்ன பண்ண போறோம், அதான் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம், ஒரு டாபிக் எடுக்க போறோம். டாபிக் எடுத்துட்டு அதுல ஒரு 20 கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ண போறோம். எதுக்கு அப்படின்னா, இது ஜென்ரலா அதிகமா கேட்கிற ஒரு டைப். சரிங்களா? வேர்டு ஸ்வாப் அப்படின்னு ஏபிசின்னு 3 வார்த்தை கொடுத்துருப்பாங்க. இதை நீங்க மாத்தி போடணும். மோஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் 5க்கு 4 இல்லை 5க்கு 5 கூட எடுத்துருவாங்க. ஆனால் இதுல டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. டைம் ஸ்பெண்ட் பண்ணாம ஆக்சுவலா 5 கொஸ்டின் 2 நிமிஷத்துல நீங்க போடணும். 5 கொஸ்டினையுமே 2 நிமிஷத்துல போடணும். அதுக்காக தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போறோம். எப்படி வேகமா போடுறது அப்படிங்கிறது. சரியா? ஆன்சர் எப்படியோ வாசிச்சு பொறுமையா ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 1.5 நிமிஷம் எடுத்து போடுவாங்க. அப்படிலாம் போடக்கூடாது. விரட்டணும். பார்த்த உடனே அடிக்கணும். சரிங்களா? பார்த்த உடனே அடிக்கணும். ஸ்பீடு எப்போ வரும்? கிராமர் எவ்வளோ அதிகம் தெரியுதோ அவ்வளோ ஸ்பீடு வரும். கிராமர் எவ்வளவு அதிகம் தெரியுதோ அவ்வளவு ஸ்பீடு வரும். சரியா? சரி, நான் எப்படிலாம் போடணும் அப்படின்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம் இதா இருக்குல்ல, இந்த ஏபிசி இடம் மாத்தணும். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் புரிஞ்சுக்குங்க. இந்த ஏபிசிக்கு என்ன பண்ணணும்? இடம் மாத்தணும் நம்ம. சரி, இன்ஸ்ட்ரக்ஷன் புரிஞ்சுக்குங்க. இட் இஸ் சயின்டிபிகலி ப்ரூவன் தட் anything the pause button first எப்படி பண்ணணும்? இந்த இடத்துக்கு பக்கத்துல பார்க்கணும். anything the pause button in your life கரெக்ட் மாதிரி தெரியுதா தப்பு மாதிரி தெரியுதான்னு பார்க்கணும். anything the pause button கரெக்டா நம்மளுக்கு தெரியல. சரியா? ரைட், இங்கிட்டு வருவோம். has some incredible health benefits. சரி, இதை பார்த்த உடனே நான் என்ன கண்டுபிடிச்சிருவேன்னா ப்ரோனவுன்னு கண்டுபிடிச்சிருவேன். இது வருதா வரலையா நம்மளுக்கு கரெக்டா தெரியல, வராத மாதிரி இருக்கு, அப்படிதான் இருக்கும். சரிங்களா? அடுத்தது இன்கிரெடிபிள், பிஎல்இல முடிஞ்சா அட்ஜெக்டிவ், ஹேஸ் வேர்பு, சம் அட்ஜெக்டிவ், இன்கிரெடிபிள் அட்ஜெக்டிவ், இன்கிரெடிபிள் ஹெல்த் பெனிஃபிட்ஸ். இன்கிரெடிபிள் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கரெக்ட். இப்போ பி தான் எங்க வரும்? செகண்ட் பிளேஸ்ல வரும். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல என்ன வரும் தெரியாது. செகண்ட் பிளேஸ்ல என்ன வரும்? பி தான் வரும். தேர்ட் பிளேஸ்ல என்ன வரும்னு தெரியாது. செகண்ட் பிளேஸ்ல பி வர்ற ஆன்சர் ஒண்ணு மட்டும் தான் இருக்குது. இதுதான் ஆன்சர். முடிஞ்சு போச்சு. இவ்வளவுதான். 10 செகண்ட். 3 இடத்த பாக்குறோம். 3 இடத்துல ஈஸியானது எதுன்னு சூஸ் பண்றோம். இது ஈஸி, இது வரும், இது வராதுன்னு பிக்ஸ் பண்றோம். அதை வச்சு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி ஆன்சர் போடுறோம். சரியா? has some incredible health benefits. இப்படி போடணும். that far outweigh, ஆன்சர் போட்டாச்சு, ஆன்சர் செக் பண்ணுவோமா? that far outweigh anything you think you might miss on. கரெக்டா இருக்கு. முன்னாடி it is scientifically proven that hitting the pause button, pause button அடிக்கிறது, pause button ஹிட் பண்றது. இப்ப கரெக்டா இருக்குது. ஆன்சர் டவுட்டா இருந்தா மட்டும் செக் பண்ணுங்க. இல்லைன்னா இன்கிரெடிபிள் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கன்ஃபார்ம் இதுதான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே டிக் அடிச்சிட வேண்டியது. சரிங்களா? இப்படிதான் பண்ணணும். சென்டென்ஸை வாசிக்க கூடாது. ப்ரிலிம்ஸ் கொஸ்டின்லாம் எத்தனை கொஸ்டின் இந்த மாதிரி 5 கொஸ்டினோ 50 கொஸ்டின் கேட்டாலும் சென்டென்ஸை வாசிக்காம போடணும். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை வாசிக்காம ட்ரை பண்ணணும். வாசிக்காம போல்டான வார்த்தை ஏபிசியை வச்சு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியலன்னா என்ன பண்ணணும்? சென்டென்ஸை வாசிக்கணும். வாசிச்சாலே உங்களுக்கு டைம் சரியா? ரைட் 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 ரைட். அடுத்தது கிளைம்டு தட். இது கரெக்ட் மாதிரி தெரியுது, ஆனால் கன்ஃபார்ம் பண்ண முடியல என்னால. கிளைம்டு ஆனா கரெக்ட் மாதிரி தான் தெரியுது. சரி, அடுத்தது possessive trying to amended. to amended தப்பு. to amended வராது. சென்டர்ல பி வராது. இப்போ to trying to weaken. எங்க பிரச்சனை வரும் நான் சொல்றேன் பாருங்க. இந்த வீக்கன்ங்கிற வார்த்தை இருக்குல்ல, இது நிறைய பேருக்கு தெரியாது. இது V1. வீக்குங்கிறது அட்ஜெக்டிவ், வீக்கன்ங்கிறது V1. ஸ்ட்ராங்ங்கிறது அட்ஜெக்டிவ், ஸ்ட்ரென்த்ங்கிறது V1. வீக்கன் அப்படிங்கிறது verb V1. 2க்கு பின்னாடி V1 தான் வரும். 2க்கு பின்னாடி என்னதான் வரும்? V1 தான் வரும். அப்ப செகண்ட் இடத்துல என்னதான் வரும்? C தான் வரும். ஏசிபியா இல்ல பிசிஏயான்னு பார்க்கணும். ஏசிபியா இல்ல
பிசிஏயான்னு பார்க்கணும். சரிங்களா? மூணாவது இருக்கிறத பார்ப்போம். அகேன்ஸ்ட் த அமெண்டட் சிட்டிசன்ஷிப் லா. சொல்லாமா? அமெண்ட் பண்ணப்பட்ட சிட்டிசன்ஷிப் லா. திரும்ப எங்க பிரச்சனை வரும்னு சொல்ற பாருங்க. இந்த அமெண்டடுங்கிறது இது V3. இது V3 அட்ஜெக்டிவா யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற கான்செப்ட் தெளிவா இருந்துச்சுன்னா டக்குன்னு போட்டுடலாம். இங்க திரும்ப திரும்ப சொல்றேன், கிராமரை வச்சு தான் இது அடிக்கணும். இந்த வீடியோலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி சுரேஷ் ஐஎஸ் அகாடமி மெயின் சேனல்ல 21 வீடியோ இருக்கும் பேசிக். பார்த்துட்டு இந்த சேனல்ல கிராமர் வீடியோ எதுவும் இருந்தா அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்க. எவ்வளவு கிராமர் அதிகமா படிக்கிறீங்களோ அவ்வளவு ஈஸி. சரியா? டு வீக்கன் இந்தியா பை மிஸ்லீடிங் பீப்புள் அகேன்ஸ்ட் த அமெண்டட் சிட்டிசன்ஷிப் லா. அப்போ இதுதான் ஆன்சர். சரி, இது எதுவுமே பண்ணாம இந்த இடத்துல கிளைம்னா ஒரு விஷயத்த இதுதான் உண்மை அப்படின்னு கிளைம் பண்றது, இதுதான் உண்மைன்னு சொல்றது. சரிங்களா? இப்போ கிளைம்டு கரெக்டு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா பின்னாடி இருக்கிற வாஸ்ட் ஆக்சுவலாக கரெக்டுங்கிறது தெரியும். அவர் ஃபீல் பண்றத ஒரு கிளைம் பண்றாரு. இப்போ கிளைம்டு கரெக்டுன்னு தெரிஞ்சிருச்சுனாலே ஏசிபி மட்டும் தான் இருக்குது, அதுதான் ஆன்சராக போட முடியும். சரிங்களா? இப்போ அப்படியும் ட்ரை பண்ணலாம். ஒரு விஷயத்தை பார்த்துட்டு சென்டென்ஸை வாசிக்காம அந்த வார்த்தையை பார்த்துட்டு இது ஆன்சரா இருக்கலாம் அப்படின்ட்டு கெஸ் பண்ணணும். சில இடங்கள்ல பார்த்தோன்னே தெளிவாக தெரிஞ்சிடும். 2 அமெண்டட் வராது, 2 வீக்கன் தான். ஸோ இதெல்லாம் ஈஸியா போடணும். எல்லா கொஸ்டினும் இப்படிதான் இருக்கும். 2 இருக்குல்ல, 2 குஷன்னா டு சாஃப்டன் பண்றது. சரிங்களா? இந்த கொஸ்டினுக்கு நம்ம வருவோம். வார்த்தைகள் மாத்துறது. ஸோ இந்த மாதிரி கொஸ்டினுக்கு நம்ம வருவோம். இப்போ இல்லை, 12-13 கொஸ்டின் நம்பர் மாதிரி இருக்கு, இதுக்கெல்லாம் வருவோம். சரிங்களா? இந்த மாதிரி கொஸ்டினுக்குலாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வருவோம். ரைட், இதுக்கு வருவோம். இப்போ பார்த்துக்குங்க, இந்த கொஸ்டின்லாம் முக்கியம். இந்த கொஸ்டினை பாருங்க. வேர் ட்ரிகர்டு, அதே இடி V2 இல்லை V3. இடியில் வந்து V2 இல்லை V3. V2 V3, இது V2 V3, இதுவும் V2 V3. நாலுமே ஒரே ஃபார்மேட்டு, ஒரே டைப் ஆஃப் வார்த்தைகள். V2 இல்ல V3. கரெக்டா? V2 இல்ல V3. இந்த மாதிரி கொஸ்டினுக்கு மட்டும் தான் நீங்க வாசிக்கணும். அதாவது நாலுமே நவுனா இருக்கும், நாலுமே அட்ஜெக்டிவா இருக்கும், நாலுமே வேர்பா இருக்கும். அந்த மாதிரி கொஸ்டினுக்கு மட்டும்தான் நீங்க வாசிச்சு போடுற மாதிரி இருக்கும். வேற எதுக்குமே வாசிச்சு போடுற மாதிரி இருக்காது. சரிங்களா? அப்போ எதுக்கு வாசிச்சு போடணும், எதுக்கு வாசிச்சு போடக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியணும். இந்த கொஸ்டின் எல்லாமே நான் பார்க்கவே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும். எப்படி ஸ்டூடெண்ட் போடுறானோ அதே மாதிரி நானும் போடணுங்கிறதுக்காக கொஸ்டினை பார்க்காமையே நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். சரிங்களா? கொஸ்டினை நீங்க எப்படி முதல் தடவை பார்க்கீங்களோ அதே மாதிரி தான் நானும் முதல் தடவை பார்க்குறேன். அப்போ எப்படி அப்ரோச் பண்றது, ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி அப்ரோச் பண்றது அப்படிங்கிறதுக்காக தான் இது பண்றது. புரிஞ்சுக்கு. சரியா? சரி. 2 students were triggered alive. ட்ரிகர் பண்றதுன்னா கோவப்படுத்துது. ட்ரிகர்ட் அலைவ்னு வராது, இன்ஜூர்ட் அலைவ்னு வராது, பரீட் அலைவ், உயிரோட புதைச்சிட்டாங்கன்னு தான் வரும். அப்போ 1 4 இருக்கிறது தான் ஆன்சர். இதுதான் ஆன்சர். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. செக் பண்ணுவோமா? 2 students were triggered alive, அதுக்கு பதிலா buried alive, and 2 others injured. 2 பேரை கொண்டுட்டாங்க, 2 பேரை இன்ஜூர் பண்ணிட்டாங்க. After a boundary wall of a school hostel collapsed. இடிஞ்சு விழுறது. ஒரு விஷயம் இடிஞ்சு விழுது, கம்ப்ளீட்டா விழுந்துருது அப்படின்னா கொலாப்ஸ். சரிங்களா? இப்போ ஒரு மனுஷன் மயங்கி விழுந்துட்டான்னாலும் he collapsedன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? கொலாப்ஸுக்கும் குழப்பறதுக்கும் சம்மந்தம் கிடையாது. சில பேர் கொலாப்ஸ்ங்கிறது கன்ஃபியூஸ் ஆகுறதுன்னு நினைச்சாங்க. கன்ஃபியூஸ் ஆகுறதுக்கும் கொலாப்ஸுக்கும் சம்மந்தம் இல்லை. கொலாப்ஸ் அப்படின்னா ஒரு விஷயம் இடிஞ்சு அப்படி கீழே விடுறது. சரியா? இப்போ 2 3 மாத்திட்டோமா? டியூ டு லேண்ட்ஸ்லைட்ஸ் ட்ரிகர்டுனா ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணி விடுறது. ட்ரிகர் பண்றது அப்படின்னா, இப்போ மனுஷனை ட்ரிகர் பண்றது அப்படின்னா நம்ம வந்து அமைதியா இருக்கணும்னு நினைப்போம், ஆனா நம்மள தூண்டி பாக்குறாங்கல்ல, அதுதான் ட்ரிகர் பண்றது, தூண்டுறது அப்படின்னு சொல்றது.
இங்க லேண்ட்ஸ்லைடு வந்துட்டு தூண்டப்படுது எதனால? இன்செசன்ட் டவுன் போர். டவுன் போர் அப்படின்னா மழை, இன்செசன்ட்னா கண்டினியூஸ், டவுன் போர் கீழே போர் ஆகுது, மழை தான் டவுன் போர்னு சொல்லுவோம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த பரீட் அலைங்கிறத வச்சே கண்டுபிடிச்சிடலாம். இதெல்லாம் கஷ்டம்னு நினைக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ், வந்து கஷ்டம்னு நினைப்பாங்க. நாலுமே ஒரே வார்த்தையா வேற இருக்குது, அப்ப நம்மளால போட முடியாது, கஷ்டம் அப்படின்னு நினைப்பாங்க. எந்த லைன் மட்டும் வாசிச்சிருந்தா போதும், ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் வாசிச்சா போதும். வேற பரீட் அலைவ்னு கண்டுபிடிச்சா முடிஞ்சு போச்சு வேற. அடுத்தது டிவோட்டட் பிளேலிஸ்ட், டெடிகேட்டட் ஸ்பெசிஃபிக்கலி, இதெல்லாம் செக் பண்ண முடியல. அடுத்தது 2 எஜுகேஷனல் டாபிக்ஸ் கரெக்டா இருக்கு. 2 எஜுகேஷனல் டாபிக்ஸ் விதவுட் தி ஆட்டோ பிளே ஃபீச்சர், இதுவும் கரெக்டா இருக்கு. ஆட்டோ பிளே ஃபீச்சர் இதுவும் கரெக்டா இருக்கு. எஜுகேஷனல் டாபிக்ஸும் கரெக்டா இருக்குது. அப்போ 3, 4 இருக்கிறது ஆன்சரா வராது. 3யும் 4, 3 இல்ல 4 அது எது இருந்தாலும் ஆன்சரா வராது. ஏன்னா 3 கரெக்டா இருக்குது, 3 கரெக்டா இருக்குது. 3 கரெக்டா இருக்குன்னு கண்டுபிடிச்சீங்கனாலே இந்த 4 ஆப்ஷனுமே போயிடும். எல்லாத்துலயுமே 3 இருக்குதா, இது 4ம் போயிடும். இப்போ 1, 2 மட்டும் தான் மாற்ற முடியும். இதுதான் ஆன்சர். டிக் அடிச்சுட்டு தைரியமா போகலாம். லைட்டா பயமா இருந்துச்சுன்னா செக் பண்ணலாம். வில் ஹேவ் அ டெடிகேட்டட் பிளேலிஸ்ட். தனியா டெடிகேட்டட் பிளேலிஸ்ட்னா இதுக்கு தனியா டெடிகேட்டட் ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி நீங்க இருக்கீங்கன்னா தான் அது என்ன சொல்லுவாங்க, டெடிகேஷன் பாங்க. இப்போ இங்க என்ன சொல்றாங்க, டெடிகேட்டட் பிளேலிஸ்ட், ஒரு விஷயத்துக்கு தனியா ஒரு பிளேலிஸ்ட் உருவாக்குறாங்க. எதுக்கு? டிவோட்டட் ஸ்பெசிஃபிக்கலி டு எஜுகேஷனல் டாபிக்ஸ்க்கு ஸ்பெசிஃபிக்கா கொடுக்கப்பட்டது. டிவோட்டட், டிவோஷன் அப்படின்னா ஒரு விஷயத்துக்கு மேல, டிவோஷன்ங்கிறது கடவுளுக்கு நாம கொடுக்குற அந்த இதை சொல்லுவாங்க. கடவுளை நாம பிரைஸ் பண்றோம், கடவுளை வணங்குறோம்னா அதுக்கு பேரு டிவோஷன். அப்போ ஒரு விஷயத்தை நோக்கி குறிப்பிட்டு, ஒரு விஷயத்தை நோக்கி அதுக்கு ஒரு என்ன சொல்றது, அதுக்கு ஒரு பிரைஸையோ இல்ல அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸையோ கொடுக்கும். சரிங்களா? ஆக்சுவலா இந்த 2 வார்த்தை சிமிலர் மீனிங்லேயே வரும். சரிங்களா? ஆனா டிவோட்டட் பிளேலிஸ்ட் டெடிகேட்டட் ஸ்பெசிஃபிக்கலி டு அப்படின்னு போடுறதை விட டெடிகேட்டட் பிளேலிஸ்ட் டிவோட்டட் ஸ்பெசிஃபிக்கலி டு, டெடிகேட்டட் டிவோட்டட் ரெண்டுமே சிமிலரான வேர்ட்ஸ். ஒரு விஷயத்தை நோக்கி ஃபோக்கஸ் பண்றது, ஒரு விஷயத்தை நோக்கி டிவோட்டடா இருக்கிறது. டிவோட்டட் டெடிகேட்டட் ரெண்டு சிமிலரா யூஸ் பண்ணுவோம். ஒரு விஷயத்தை கண்டிப்பா பண்ணணும்னு சிங்கிள் மைண்டட், சிங்கிள் ஃபோக்கஸா இருக்கு. அப்ப இதை வச்சு நீங்க என்ன போடலாம், ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். கொஸ்டின் கஷ்டமா ஃபீல் பண்ணுவாங்க. இதெல்லாம் வாசிங்கன்னா இந்த கொஸ்டின்லாம் is planning to, is planning இது பிளான் பண்ணுது, இது கரெக்ட் மாதிரி தெரியுது. பாத்துக்குங்க, டு ப்ரிவென்ட் இருக்கு, இங்க டு டிப்ளாய் இருக்கு. இது ரெண்டும் என்ன ஆகலாம், மாறலாம். ஏன்னா இது வேண்டுதான், டு ப்ரிவென்ட் டு டிப்ளாய். இஸ் பிளானிங் டு, டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் ஏதோ ஒன்று பிளான் பண்ணுது. ஒன்று கரெக்டா இருக்கு, ஒன்று கரெக்டா இருக்குதுன்னா இது வராது, இதுவும் வராது. இப்போ இது 2 2, 3 ஒரு வேளை மாற்ற முடியுமா அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா இதுவும் V1, டு ப்ரிவென்ட் V1, டு டிப்ளாய் இதுவும் V1. டு டிப்ளாய் பண்றதுன்னா ஒரு விஷயத்தை என்னன்னா அட்டாச் பண்றது. சரிங்களா? ஒரு விஷயத்தை என்ன பண்றது, எம்ப்ளாய் அப்படிங்கிற வார்த்தை என்னது, ஒரு மனுஷனை ஒரு விஷயத்துக்குள்ள செலுத்துறது. டிப்ளாய் ஒரு பொருளை ஒரு விஷயத்துக்குள்ள செலுத்துறது. சரிங்களா? இப்போ ஒரு வண்டி வாங்குறீங்க, அந்த வண்டியில ஒரு புது டிவைஸ் மாற்றீங்கன்னா டிப்ளாய் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. டிப்ளாய் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? சரி, இப்போ இங்க பார்ப்போம். பிளான் பண்ணுது, எதுக்கு பிளான் பண்ணுது, 2, 3 மாத்தி பார்ப்போமா. ஸ்பெஷல் டிவைசஸ் டிப்ளாய் பண்ணணும். ஸ்பெஷல் டிவைசஸ் ஏதோ மாற்றுறாங்க, எதுல, வெஹிக்கிள்ஸ்ல. எதுக்கு? டு ப்ரிவென்ட் டிரைவர்ஸை ப்ரிவென்ட் பண்ணணும், டிரைவர்ஸை தடுக்கணும். எதுல இருந்து, ஃப்ரம்னா இதுல இருந்து அப்படின்னு அர்த்தம். போர்ஷன் வீடியோ தயவு செஞ்சு பாருங்க. ஃப்ரம்னா இதுல இருந்து, எதுல இருந்து, டோசிங் ஆஃப், டோஸ் ஆஃப் அப்படின்னா தூங்குறது. தூங்குறதுல இருந்து லாங் டிஸ்டன்ஸ் போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஈஸியா தூங்கிடுவாங்கல்ல டிரைவர்ஸ், டயர்டா இருக்குன்ட்டு ஓட்டும் போதே. ஸோ அவங்க தூங்குறதுல இருந்து தடுக்கிறதுக்காக டிவைசஸ் டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. அர்த்தம் கரெக்டா வருதா? இதுதான் ஆன்சர்.
நான் என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட் வாசிக்கல, ஃபர்ஸ்ட் ஈஸியானதை எடுத்துக்கிட்டேன், சரிங்களா. இஸ் பிளானிங் கரெக்டா இருக்குது, அதை எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்க்குறேன் இங்கேயும் V1 இங்கேயும் V1, இதை மாற்ற முடியுமா? ஏன்னா V1க்கு பதிலாக V1 தானே நீங்கள் போட முடியும், V1 இருக்கிற இடத்துல V1 தானே போட முடியும். ஸோ அதை மாற்ற முடியுமா அப்படின்னு செக் பண்ணுறேன். மாற்ற முடியும், கரெக்ட். அடுத்து யூனிவர்சிட்டி ஹேஸ் ஆல்ரெடி அட்மிஷன் ஸ்டூடெண்ட்ஸ்னு வராது. ஹேஸுக்கு பின்னாடி இது அட்வர்பு V3 வரும், அப்படிதானே. ஹேஸ் ஆல்ரெடி அட்மிஷன் ஸ்டூடெண்ட்ஸ்னு வராது, ஹேஸ் ஆல்ரெடி என்ரோல்டு ஸ்டூடெண்ட்ஸ்னு வரும். கரெக்டா? முடிஞ்சு போச்சு வேலை. ஹேஸ் ஆல்ரெடி, ஹேஸுக்கு முன்னாடி V3 1-4 இது வரும், 2-3 வரும். 1-4 மட்டும் வரும், இல்லை 1-4 and 2-3 வரும். Has already enrolled students for overall 80% of its over 80 seat share. இங்கேயும் இடிக்கிற மாதிரி இருக்கே, 2-3 இடிக்கிற மாதிரி இருக்குது. Overall 80% of its overall 80% of its over seat share. மாத்தி பார்ப்போமே. University has already enrolled students for over 80% of its overall seat share. Overall seat shareல 80% விட அதிகம். அப்ப 2-3 என்ன பண்ணணும், மாற்ற வேண்டும். போட்டாச்சு. அடுத்து பிளான்ஸ் டு ஸ்பெண்ட், இவ்வளவு காசு ஸ்பெண்ட் பண்றதுக்கு. அப்போ 1 கரெக்டா இருக்கு, அப்போ 1 இருக்கிறது ஆன்சர்ல இருக்காது. 2-3 2-4 பார்க்கணும். டு merge with பிரான்ஸ் ரெனால்ட் கூட, பிரான்சிஸ் ரெனால்ட் கம்பெனி கூட merge பண்றது. 3 கரெக்டா இருக்கு, 3 ஆன்சர்ல வராது. 2-ம் 4-ம் தான் நீங்க மாத்தணும். பார்ப்போமே. as the pioneer moves, as the car maker moves on from its failed 35 million build to merge with Francis Renault, a pioneer in electrical vehicles. Correct. As the pioneer moves on, as the car maker moves on from its failed in the bid to merge with Francis Renault, a pioneer in electrical vehicles. Electrical vehicles இவர் ஒரு பயனியர், ஒரு முக்கியமான ஒரு ஆள்னு சொல்றோம். ஆப்ஷன் எப்படி எலிமினேட் பண்ணணும்ன்றத புரிஞ்சுக்குங்க. ஸ்பெண்ட் 700 million euros கரெக்டா இருக்குது. ஸ்பெண்ட் 2 மர்ஜ் இருக்குது, ஆனால் இது ரெண்டையும் மாற்ற முடியாது, அப்படிதானே. இங்கேயும் 2 + V1 இருக்குது, இங்கேயும் 2 + V1 இருக்குது. போன சென்டென்ஸ் நாம என்ன பண்ணோம், மாற்றணும். இங்கே ஏன் மாற்றலை, ஸ்பெண்டுன்னு உடனே பின்னாடி காசு இருக்குது, இப்போ காசை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டு காசை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இங்கே பாருங்க, ஒரு கம்பெனி கூட மெர்ஜ் பண்ணுவாங்க. இப்போ இங்கேயும் கரெக்டாக இருக்குது. இப்போ 1-3 கரெக்டாக இருக்குதுனாலே 1-3 இருக்கிற ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட வேண்டியது. இங்கே 1 இருக்குது அதனால எலிமினேட்டட், இங்கே 3 இருக்குது அதனால எலிமினேட்டட். ஒரு விஷயத்தை அங்கே மாற்ற முடியாது அப்படின்னா அது இங்கே ஆன்சர்ல இருக்க கூடாது. சரியா? கொஞ்சம் வேகமா போறேன், ஏன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறக்கா. சரியா? when there is process gadget exposure, இங்கே ஏதோ இடிக்குது. சரி, இடிக்குது கன்ஃபார்மா தெரியல. the entire hindered of melatonin இங்கே வராது. the article entire adjective பின்னாடி noun வரும். noun இந்த இடத்துல noun வரும். entire adjective the article, hinderedங்கிறது noun கிடையாது. the entire process of melatonin போடலாம். the entire processனு போடலாம். அப்போ என்ன வரும், செகண்ட் இடத்துல ஏ வரும். செகண்ட் இடத்துல ஏ வரும். இது ஆன்சரா இருக்கலாம், இல்லை இது ஆன்சரா இருக்கலாம். எது ஆன்சர் அப்படின்னு பார்ப்போம். when there is hindered gadget exposure, the entire process of melatonin secretion is excessive because it is a light sensitive hormone. இப்படி போடலாமா, இல்ல when there is excessive gadget exposure அதிகமா இருக்கும்போது மெலாட்டனின் செக்ரேஷனுடைய ப்ராசஸ் ஹிண்டர் ஆகுது.
தடுக்கப்படுது. ஏன் தடுக்கப்படுது? கேஜெட் எக்ஸ்போஷர் அதிகமாக இருக்கும்போது மெலாட்டனின் செக்ரேஷன் தடுக்கப்படுது. ஏன் தடுக்கப்படுது? அது ஒரு லைட் சென்சிட்டிவ் ஹார்மோன். இப்போ இப்படியும் போடலாம், இப்படிதான் போடணும். ஆக்சுவலா இப்படியும் போடலாம், இல்லை இப்படிதான் போடணும். சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி இது ரெண்டுக்கும் சுருக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு போட முடியல. அதுக்கப்புறம் இது ரெண்டுல என்ன பண்ணணும்? ரீட் பண்ணி தான் போடணும். இப்போ இந்த கொஸ்டினுக்கு என்ன எடுக்கலாம்? ஒரு 40 செகண்ட் எடுத்துக்கலாம். கொஸ்டினுடைய டிஃபிகல்ட்டி அதில் வச்சிருக்க கான்செப்டை வச்சு இருக்குது. அது சென்டென்ஸுடைய லென்த்தை வச்சு கிடையாது, கான்செப்டை வச்சு இருக்கு. இப்போ இங்கே கொஞ்சம் கான்செப்டை கொஞ்சம் டீப்பாக வச்சிருக்காங்க, அதனால 40 செகண்ட் எடுக்குது. அதனால கஷ்டம் கிடையாது, அதனால இது கஷ்டம் கிடையாது, அதனால கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்ற கொஸ்டின்ல 10 செகண்ட்ல அடிச்சிருக்கான். We allow the job process, இது கரெக்ட் மாதிரியே இருக்குது, ரைட். அண்ட் allow the body to do its அதனுடைய, இது உடைய கேஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதனுடைய டு டூ இட்ஸ் இன்டரப்டட் ஆஃப் ஹீலிங் உடையது. டு டூ இட்ஸ் இன்டரப்டட் ஆஃப் ஹீலிங் வராது. அப்போ பி நடுவில் வராது. இந்த வார்த்தை இருக்குல்ல, இதுக்கு பேர் உடைய கேஸ். இட்ஸ் உடைய கேஸ். ப்ரோனவுன் ஒரு நாள் யூடியூப்ல போடலன்னு நினைக்கிறேன், அந்த யூடியூப்ல அதை போட்டு விட்டோம். இட்ஸ்னா உடைய கேஸ். அதனுடைய பின்னாடி நவுன் தான் வரும். இட்ஸ் கார், இட்ஸ் ஹவுஸ், இட்ஸ் பாட்டில், இட்ஸ் கேமரா, இட்ஸ் கிளாஸ், எப்படினாலும் என்னதான் வரும்? பின்னாடி நவுன் தான் வரும். இன்டரப்டடுங்கிறது நவுன் வராது, நவுன் கிடையாது. அப்ப நடுவில் என்ன வராது? பி வராது. நடுவில் பி வச்ச ஆப்ஷனே இல்லை. அப்ப எந்த ஆப்ஷனும் எலிமினேட் பண்ண முடியாது. என்ன பண்றது? என்ன பண்றது? இங்க பார்ப்போம். விச் இஸ் டைஜஷன் இஃப் வி ஹாவ் அ லேட் டின்னர். லேட் டின்னர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டைஜஷன் அப்படின்னு சொல்றாங்க. இங்க நான் என்ன பண்றேன் அப்படின்னா விச் இஸ் இன்டரப்டட்னு போடலாம், அப்படிதானே? பி வர்புக்கு பின்னாடி V3 போடலாம் தானே? விச் இஸ் இன்டரப்டட்னு போடலாம் தானே? விச் இஸ் இன்டரப்டட். அப்ப இது ரெண்டுல ஒண்ணுதான் ஆன்சர். which is interrupted, which is interrupted. செகண்ட் இடத்துக்கு வருவோம். இந்த இடத்துல நவுன் வரும்னு தெரிஞ்சிடும், அப்படிதானே? இட்ஸ் டைஜஷன் ஆஃப் ஹீலிங் அண்ட் ரெக்கவரியா, இட்ஸ் ஜாப் ஆஃப் ஹீலிங் அண்ட் ரெக்கவரியா அப்படின்னா இட்ஸ் ஜாப் ஆஃப் ஹீலிங் அண்ட் ரெக்கவரி மாதிரி இருக்குது. இதுதான் ஆன்சர் மாதிரி இருக்குது. செக் பண்ணுவோமா? when we eat early, சீக்கிரம் சாப்பிடும்போது we allow the digestion process to run smoothly. Correct. Digestion process runs smoothly and allow our body to do its சீக்கு அப்புறம் ஏ போட்டுருக்கோம், to do its job of healing and recovery during sleep, which is be interrupted if we have a late dinner. சரியா? One lesson after 2008 global financial crisis. அப்படி கரெக்டா இருக்கு. கரெக்டா இருக்குது அப்படின்னா இது ஆன்சரா வராது. What's the need for countries to systems? இல்ல, இது தப்பா இருக்கு. நடுவுல பி வராது. டு கண்டக்ட் தான் வரும். டு கண்டக்ட் தான் வரும். சாரி, மாத்திட்டேன், அப்படிதானே? தப்பா போட்டேன், எல்லாமே தப்பு இதை போட்டதுல. குளோபல் ஃபைனான்சியல் கிரைசிஸ் கரெக்டா இருக்குது. அப்ப ஏ ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது தான் ஆன்சர். இதுதான் ஆன்சர், வராதுன்னு. இதுதான் என்னது ஆன்சர்? குளோபல் ஃபைனான்சியல் கிரைசிஸ். குளோபல் ஃபைனான்சியல் கிரைசிஸ். அப்ப அது கரெக்டா இருக்குது. அப்ப இதுதான் ஆன்சர். அடுத்து செக் பண்ணுங்களேன். நீட் ஃபார் கண்ட்ரீஸ் டு கண்டக்ட் ரெகுலர் ஆன் தேர் ஃபைனான்சியல் சிஸ்டம்ஸ். இதுதான் கரெக்ட். குளோபல் ஃபைனான்சியல் கிரைசிஸ்னு மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இது போட்டுடலாம். இதெல்லாம் 10 செகண்டை தாண்டக்கூடாது, தயவு செஞ்சு. இதுக்கு தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்றோம், இதுக்கு தான் நம்ம தெளிவா படிக்கிறோம். China is realizing at a difficulty cost. தப்பு. இது ஆன்சர் கிடையாது. The chilling of ensuring, the chilling of ensuring, இதுவும் டவுட்டா இருக்கு. So that it can avert a panic buying. Can avertனா ஸ்டாப்னு அர்த்தம். கேனுக்கு பின்னாடி V1 தான் வரும். Can avert கரெக்டா இருக்கு. Can avert எப்படி இருக்குது? கரெக்டா இருக்குது.
அப்போ மூணாவதா சி வரும். மூணாவதா சி எடுக்கிறது இதுதான். இதுதான் கரெக்ட் தானே? கேன் அவர்ட், கேன் ஸ்டாப். இந்த கொஸ்டின் ஏன் எப்படி போட முடியாதுன்னா அவர்ட்டுக்கு மீனிங் தெரியலன்னா போட முடியாது. சரியா? கேன் ஸ்டாப் சி தான் ஆன்சர். நான் என்ன சொல்றேன், நான் என்ன செய்யறேன் அப்படின்னா இருக்கிறதுல ஷார்டஸ்ட் டைம்ல எப்படி போடலான்னு தான் சொல்லி கொடுக்கு. இருக்கிறதுல ஷார்டஸ்ட் டைம். இதுக்கு தான் உங்க கிராமர் பயங்கர யூஸா இருக்கும். 5 கொஸ்டின் 2 நிமிஷத்துல 100% போடலாம். எப்படி கொஸ்டின் கேட்டாலும் ப்ரிலிம்ஸ்ல இந்த மாதிரி கொஸ்டின் 5 கொஸ்டின் கேட்கும்போது 2 நிமிஷத்துல கண்டிப்பா போடலாம். தேங்க்ஸ் டு கிராமர். கிராமர் எவ்வளவு நல்லா இருக்குதோ அவ்வளவு நல்லா போடலாம். கேனுக்கு முன்னாடி V1 தான் வரும். இங்க அவர்ட்டு V1 தெரியணும். தெரிஞ்ச வேலை முடிஞ்சிருச்சு. பிஎஸ்சி தான் ஆன்சர்னு போடலாம். செக் பண்ணி பார்ப்போமா? சைனா இஸ் ரியலைசிங் அட் அ சில்லிங் காஸ்ட். எப்படிப்பட்ட காஸ்ட்? சில்லிங் காஸ்ட். சில்லிங்கிறது இங்கே அப்ஜெக்டிவா வந்துடும். திரும்ப சொல்றேன், 21 வீடியோ இருக்குது, அதை போய் பாருங்க. பேசிக்ஸ் நல்லா தெளிவுபடுத்திடுங்க. அதுக்கப்புறம் இது படிங்க. அப்பதான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நல்ல 100% யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? என்ன சொல்றோம், ஒவ்வொரு வார்த்தையும் புரியும். ஒரு வார்த்தை கூட புரியாம இருக்காது. சரியா? at a chilling cost to the safety of its health workers, the difficulty of ensuring so that it can avert panic buying. Right? முடிஞ்சிச்சு. அடுத்து, with group of friends patiently in one corner. patiently கரெக்ட் மாதிரியே தெரியுது. to find huddled strokes. இதுக்கு மீனிங் எனக்கு தெரியாதுன்னு புரிஞ்சுக்கணும். சரியா? அடுத்தது, இட் வாஸ் டு see them ஷார்ட் சிட். ஷார்ட் சிட்டா? இது வராத மாதிரியே இருக்குது. பாருங்களேன், இந்த கொஸ்டின் கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கு. சரிங்களா? ஸோ டு see them ஷார்ட் சிட்டுன்னு மட்டும் வராதுன்னு எனக்கு தெரியும். இது ஆன்சர் கிடையாது. சரி, நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா, எனக்கு இந்த ஷார்ட்டுங்கிற வார்த்தைக்கு தான் கொஞ்சம் ஈஸியா இருக்குது. ஷார்ட் இங்கே வராதுன்னா ஷார்ட் எங்க வரும்னு பார்க்க போறேன். வித் குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஷார்ட் இன் ஒன் கார்னர். வித் குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஷார்ட் இன் ஒன் கார்னர் வராது. ஒன் கார்னர்ல ஃப்ரெண்ட்ஸ் ஷார்ட்டா இருக்கு, ஷார்ட் வராது. வித் ஷார்ட் குரூப்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்னு வரலாம். ஆனால் வித் குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஷார்ட் இன் ஒன் கார்னர் வராத மாதிரி இருக்குது. இதெல்லாம் டவுட் தான். இதெல்லாம் கன்ஃபார்மா நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியாது. ஸோ டவுட் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கிறேன். இங்கே ட்ரை பண்ணி போகிறேன். டு ஃபைன் ஷார்ட் ஸ்ட்ரோக்ஸ். ரைட், இது கரெக்டாக வர்ற மாதிரி இருக்குது. இப்போ நடுவில் சி வர்ற மாதிரி இருக்குது. இதை வச்சு செக் பண்ணி பார்ப்போமா? செக் தான் பண்ணி போகும். இப்போ எனக்கு வந்துட்டு என்ன தெரியாது, கன்ஃபார்மாக தெரியாது. இதுதான் செக் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? with a group of friends huddled in one corner paying attention to fine short strokes, it was more than beautiful to see them patiently sit. எப்படி சிட்டு? பேஷண்டா உட்காந்து complete their Monday lab. பேஷண்டா உட்காந்து ஒர்க்க முடிக்கிறாங்க. ரைட், இப்போதான் எனக்கு தெரியுது இது கரெக்ட். இப்போ நான் என்ன பண்றேன், இதுவா இருக்கலாமோ நான் என்ன பண்றேன், கெஸ் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? கெஸ் பண்ணி பார்க்கலாம். கெஸ் பண்ணி பார்க்கறதுல தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். சரி, இப்படி போடாம இன்னொரு வழி சொல்லும். ஹட்டில்டுனா எனக்கு மீனிங் தெரியும்னு வச்சுக்கிறோம். எவ்வளோ ஈஸியாக முடியும்னு பாருங்க. ஹட்டில்டுனா இந்த மேட்ச் விளையாடுறதுக்கு முன்னாடி, இந்தியன் கிரிக்கெட் டீமோ இல்லை ஃபுட்பால் டீமோ மேட்ச் விளையாடுறதுக்கு முன்னாடி இந்த கையை இப்படி கோர்த்துட்டு எல்லாரும் ரவுண்டாக நிற்பாங்கல்ல. கையை எல்லாரும் கோர்த்துட்டு இப்படி ரவுண்டாக நிற்பாங்க. கேப்டன் பேசுவாப்புல. ஃபீல்டிங் போறதுக்கு முன்னாடி சுத்தி நின்று ஒரு ஹட்டிலா இருப்பாங்க. அதுக்கு பேர் தான் ஹட்டில். இப்ப எல்லாரும் ஒன்னா ஒரு கூட்டமா இருக்கிறதுக்கு பேர் தான் ஹட்டில். அப்ப குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கார்னர்ல என்ன இருக்காங்க, ஹட்டில் ஆகி இருக்கிறாங்க. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இருக்கிறாங்க. ஹட்டிலுக்கு மீனிங் தெரிஞ்சா நல்லா என்ன பண்ணிருக்கலாம், பக்கத்துல கெஸ் பண்ணலாம். சரிங்களா? அப்ப ஹட்டில் தான் ஃபர்ஸ்ட் வரும் அப்படின்னு நினைச்சிருந்தா இது ரெண்டே எடுக்கலாம். அதுல இருந்து ஆன்சர் போட்டுக்கலாம். இது இன்னொரு வழி. சரிங்களா? மூணாவது வழி என்னது, வேர்புக்கு நடுவுல தான் என்ன வரும், அட்வர்ப் வரும்னு போட்டுக்கலாம். வேர்புக்கு நடுவுல தான் என்ன, வேர்புக்கு பக்கத்துல தான், சாரி, வேர்புக்கு பக்கத்துல தான் என்ன வரும், அட்வர்ப் வரும். பேஷண்ட்லிங்கிறது அட்வர்ப். இது பக்கத்துல இருக்கிறது நவுன். இதுக்கு பக்கத்துல அட்வர்ப் போட முடியாது. நவுனுக்கு பக்கத்துல அட்ஜெக்டிவ் தான் போட முடியும். வேர்புக்கு பக்கத்துல தான் அட்வர்ப் போட முடியும். சிட்டுன்னு இருக்குது, பேஷண்ட்லி சிட்.
பேஷண்ட்லி சிட். அப்போ இந்த ஆப்ஷனோ இல்லை இந்த ஆப்ஷனோ அப்படின்னு வந்திருக்கு. ஒரு கொஸ்டின் போடுறதுக்கு ஏகப்பட்ட வழிகள் இருக்குது. சரியா? ஐயோ 30 நிமிஷம் போயிட்டா. சரி சீக்கிரம். Facebook has announced it will pay users. announced கரெக்ட் தான். இதான் ஆன்சர். முடிஞ்சு போச்சு. it will ஓகே. இன்னொன்று செக் பண்ணோம்னா நம்ம இது ஆன்சர் இல்லை நோ இம்ப்ரூவ்மெண்ட் ரெக்வயர்டு ஆன்சர். இதுவும் ஆன்சராக இருக்கலாம். இது ரெண்டுமே ஆன்சராக இருக்கலாம். ஃபேஸ்புக் ஏன்னா ஏபிசி அப்படியே இருக்கலாம்ல, அது அப்படியே இருக்கலாம். அப்படிதானே? அனௌன்ஸ் இட் வில் பே செலக்ட் யூசர்ஸ் டு அக்ரி டு, அதாவது காசு கொடுக்குதுன்ட்டு அனௌன்ஸ் பண்ணுது. எதுக்கு? யாருக்கு காசு கொடுப்பாங்க? ஃபேஸ்புக்கு அக்ரி பண்ணணும். எதுக்கு அக்ரி பண்ணணும்? டு இம்ப்ரூவ் தேர் வாய்ஸ் டு ரெக்கார்ட் இட் ஸ்பீச்சா, இல்லை டு ரெக்கார்ட் தேர் வாய்ஸ் டு இம்ப்ரூவ் இட் ஸ்பீச் ரெக்கக்னிஷன் டெக்னாலஜி. இந்த விஷயம் ஆக்சுவலாக பார்க்கணும். சரிங்களா? ஏன்னா ஏ ஃபர்ஸ்ட் இருக்குது அப்படின்னா நோ இம்ப்ரூவ்மெண்ட் ரெக்வயர்டு வரலாம், ஏசிபியும் வரலாம். நோ இம்ப்ரூவ்மெண்ட் ரெக்வயர்டு ஒன்றும் இல்லை, ஏபிசி அப்படியே இருக்குது. சரி இப்போ சொல்லுங்க. ஹூ அக்ரி டு, எதுக்கு அக்ரி பண்ணணும்? வாய்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறது, ஸ்பீச் ரெக்கக்னிஷன் டெக்னாலஜியை ரெக்கார்டு பண்ணுறதுக்கு. இது கரெக்டா? இல்லை வாய்ஸை ரெக்கார்டு பண்ணுறது எதுக்கு? ஸ்பீச் ரெக்கக்னிஷன், அதனுடைய ஃபேஸ்புக் உடைய ஸ்பீச் ரெக்கக்னிஷன் டெக்னாலஜியை இம்ப்ரூவ் பண்ணுறது. என்ன வரும்? இது மாறி வரும். அப்படிதானே? யூசர்ஸ் வந்து என்ன பண்ணணும்? அக்ரி பண்ணணும். எதுக்கு அக்ரி பண்ணணும்? வாய்ஸை நாங்கள் என்ன பண்ணுறோம்? ரெக்கார்டு பண்ணுறோம். எதுக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறோம்? ஸ்பீச் ரெக்கக்னிஷன் டெக்னாலஜி என்ன பண்ணணும்? இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஏ சி பி. சரியா? அடுத்து லொகேஷன் இன்டிஸ்கிரிமினேட்லி முதல்ல வராது. அடுத்து லொகேஷன் ட்ராக்கிங். ரைட், இது ரெண்டுல ஒன்று தான் ஆன்சர். லொகேஷன் ட்ராக்கிங் இஸ் அன் எசென்ஷியல், இன்டிஸ்கிரிமினேட்லின்னு வராது. அப்போ இது ஆன்சர் கிடையாது. இட்ஸ் அன் எசென்ஷியல் ஃபீச்சர்னு வரும். ஃபீச்சர்னு வரும். when apps indiscriminately ask for location. எப்படி போடுறேன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லொகேஷன் ட்ராக்கிங்கை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டேன், அதை வச்சு 2 கொண்டு வந்துட்டேன். பிஏ வராதுன்னு சொல்கிறேன். ஏன்? இந்த ஏஐ தூக்கி இங்கே போட முடியாது. நம்ம ஏஐ இங்கே போட முடியாது. ஏன் அப்படின்னா an article, essential, adjective, அடுத்தது நவுன் வரணும். indiscriminately adverb. கிராமர் தெரிய கொஸ்டின் ஈஸி. சீக்கிரம். மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் இம்பார்ட்டன்ட். இது வராத. மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் இம்பார்ட்டன்ட் இடிக்கிற மாதிரியே இருக்குது. இன் தி இமேஜிங் பிட்வீன், இது கரெக்ட் மாதிரி இருக்குது. அடுத்தது ஆல் ஹேவ் அண்ட் கனெக்டிவிட்டி. ரைட், இந்த இருக்கு வந்துருச்சு என்னுடைய வித்தை. ஆல் ஹேவ் அண்ட் இந்த இடத்துல கனெக்டிவிட்டி வராது. அண்ட் வந்திருக்குல்ல, கனெக்டிவிட்டி வராது. இப்போ என்ன வரும்? அண்ட் இமேஜிங் ரோல் அது வரலாம். ஐ கேன் போடுவோம்ல, இல்லை அண்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் வரலாம். என்னதுதான் வரும்? அண்ட் இம்பார்ட்டன்ட் ரோல். அப்போ ஏ தான் எங்கே வரும்? 3வது வரும். பிசிஏ ஆன்சர் இல்லை சிபிஏ ஆன்சர். பிசிஏ ஆன்சர் இல்லை சிபிஏ ஆன்சர். சரிங்களா? பிஏ தூக்கி ஃபர்ஸ்ட் போட்டுப்போம். பிஏ தூக்கி போட்டு பார்ப்போமா? மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் இமேஜிங் ஆல்சோ ஷோஸ் specific changes in the connectivity between cerebral areas which have an important role. கரெக்டாக இருக்கு. மாற்றி போட்டோம்னா கரெக்டாக வராது. மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் கனெக்டிவிட்டி ஆல்சோ ஷோஸ் அப்படிங்கிற மாதிரி வரும். கனெக்டிவிட்டி ஆல்சோ ஷோஸ் with specific changes in the imaging between அப்படின்ட்டு வரும். மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் இமேஜிங், எம்ஆர்ஐன்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, அதுதான் மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் இமேஜிங். அதுதான் கரெக்டாக வருது. இப்போ எந்த வித்தைய, எந்த கிராமர் கான்செப்டை எங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு மாறும். இதை பார்த்த உடனே உங்களுக்கு இது ஞாபகம் வரணும் அப்படின்ட்டு. ரன்னிங் மேரத்தான் கைடன்ஸ், லாட் ஆஃப் மென்டல் ஸ்ட்ரென்த்.
ரைட்டு, இது ஏதோ இடிக்கிற மாதிரி இருக்குது. அடுத்து அண்ட் ப்ராப்பர் ரெக்வயர், இது இங்கே வரவே வராது. ப்ராப்பர் ரெக்வயர் ஒன்று வராது. இப்போ பி ரெண்டாவதாக வராது. இப்போ இது ஆப்ஷன் தப்பு. ஹூ ஹாவ் த ரைட் நாலேஜ் அபவுட் ரன்னிங், இது கரெக்டு. இப்போ இதுதான் ஆன்சர். செக் பண்ணி பார்த்துருவோமா? ரன்னிங் மேரத்தான் ரெக்வயர், ஆக்சுவலாக இங்கே ரெக்வயர்ஸ்னு வந்துருக்கணும், வேர்பு தப்பாக போட்டிருக்காங்க, பரவாயில்ல. ரெக்வயர்ஸ் a lot of mental strength and proper guidance. ஏக்கு இந்த இடத்துல பி வரணும், அடுத்தது ஏ வரணும், அடுத்தது சி வரும். ஃபர்ஸ்ட் ஆர் பீயிங் சட்டில், இது கரெக்டாக தப்பான்னு தெரியல, ஏன்னா சட்டிலுக்கு வார்த்தை தெரியாது, பீங்கிற வார்த்தை இருக்கு, நம்மளுக்கு பயமா இருக்கும். சரி, அடுத்தது இட் இஸ் லைக் ஃபாலோவிங் எ நார்சிசிஸ்டிக் வே, இது அட்ஜெக்டிவ் தான், இது கரெக்டாக தப்பான்னு நம்மளுக்கும் தெரியாது. இது இன்னர் செல்ஃப் your happiness and your well-being, இது கரெக்ட். your inner self, your happiness and well-being கரெக்ட். இந்த இருக்கு இது ஆன்சர், இல்லை நோ இம்ப்ரூவ்மெண்ட் ரெக்வயர்ட் ஆன்சர். ரெண்டுல எது ஆன்சர்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணணும். சென்டென்ஸ் உடைய மீனிங், இந்த சட்டல்ங்கிற வார்த்தைக்கு மீனிங் புரிஞ்சுக்கணும், நார்சிசிஸ்டிக்கு மீனிங் புரிஞ்சுக்கணும், மீனிங் புரிஞ்சுக்கிட்டு மீனிங்கையும் போட்டுட்டு ஆன்சர் என்னதுங்கிறதையும் போடணும். சரிங்களா? இது வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போடும். இதா இருக்குல்ல, இந்த வார்த்தை பயங்கரமா ஹெல்ப் பண்ணும். என்ன அர்த்தம் தெரிஞ்சா பயங்கரமா ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி யூஸ் பண்ணணும். உங்களுடைய வித்தைகளை, படிச்ச வித்தைகளை, கத்துக்கிட்ட வித்தைகளை பயன்படுத்த வேண்டும் கண்டிப்பாக. சரி, கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. இந்த இடத்துல ஒரு 3 கொஸ்டின் மட்டும் விட்டுருந்தோம். இந்த 4 கொஸ்டின் இது மட்டும் இப்ப வேண்டாம், இது நான் ஒரு தனி வீடியோவே உங்களுக்கு போடுறேன். சரிங்களா? இதுக்கு என்ன பண்ணணும், இந்த மாதிரி கொஸ்டினுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ட்டு எல்லாமே ஈஸி தான். இது எல்லாமே ஈஸி தான். சரிங்களா? நீங்க நினைக்கிற மாதிரி கஷ்டமா இருக்காது, ஈஸியா போடலாம். இப்போ டைம் இல்லை, 4 கொஸ்டின் மட்டும் இருக்கட்டும். நாம இப்போ ஒரு 17 கொஸ்டின் கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி இன்னொரு 20 கொஸ்டின் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடிச்சு தூக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துடும். இந்த டாபிக் வந்துருச்சுனாலே இதை ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணுங்க. 5 மார்க் 2 நிமிஷத்தை தூக்கிட்டீங்கனாலே நல்ல கான்ஃபிடென்ஸ் ஏறிடும். சரிங்களா? எந்த டாபிக் வேணும், என்ன வேணும், எது இருந்தாலும் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்க. கிளாஸை பத்தி கீழே கமெண்ட் பண்ணுங்க. ரிவ்யூஸ் இருந்தால் போடுங்க. இப்படி பண்ணா நல்லா இருக்கும், அது இருந்தாலும் சொல்லுங்க. கண்டிப்பாக பார்க்குறேன். தேங்க்யூ.